ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நடந்த மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நடத்தின சம், இதுக்கப்புறமா நடக்க போகிற எல்லா சம்மே நான் வந்து பிளேலிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா கொஸ்டினுமே வந்து நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கான சம் வந்து பார்ப்போம். 2 எண்களினுடைய விகிதம் 3:4, மேலும் அதன் மீப்போவ மதிப்பு 4 எனில் அவைகளினுடைய மீச்சிமா காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் வந்து 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி உங்களுக்கு மீச்சிமா மீப்போவா புரியலை அப்படின்னா இங்கிலீஷில் இருக்க கொஸ்டின் வந்து டக்குன்னு பார்த்துருங்க. ஓகேவா, ரேஷியோ 2 நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒருவேளை எல்சிஎம் கொடுத்தா தான் இந்த மாதிரி சம்மில் ரொம்ப இப்படி கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி எல்சிஎம் கொடுத்தாலும். இது ரொம்ப சிம்பிளாக ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்களா, இந்த நம்பரை வந்து இந்த நம்பர் கூட வந்து பெருக்கிக்கோங்க. ஓகேவா, ரேஷியோ கொடுத்தாங்கன்னா 3:4 அப்படின்னா என்னது, 3x ரேஷியோ 4x. ஓகேவா, அந்த எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர் ஒரு ரேஷியோவில் இருக்கிறதுனால, ஓகேவா, அப்போ அந்த ஹச்சிசிஎஃப் இருக்கலாம் 4, அதை கூட வந்து பெருக்கிக்கோங்க. ஓகேவா, எக்ஸ் இருக்க இடத்துனால காமனாக 4 வந்து பெருக்கிக்கோங்க. பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 3 4 12, 4 4 16. ஓகேவா, அப்போ இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம வந்து இப்போது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இது வந்து நமக்கு ஒரு எல்சிஎம் இந்த டானா வகுத்தலையும் போடலாம், அப்படி இல்லைனா ஒரு ஃபார்முலா உண்டும்லாம். நமக்கு எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் அப்படிங்கிற முதல் எண் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு உண்டும்லாம். அந்த இதுலேயும் போடலாம். ஓகேவா, எல்சிஎம் இதெல்லாம் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹச்சிசிஎஃப் வந்து நமக்கு என்னது, இதை வந்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் போதெல்லாம் 2 எண்களின் பெருக்கல் பலன், இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறத போடலாம். ஓகேவா, இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் தான் இது 12, 16. அதான் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது இது இருக்குது. ஓகேவா, ஹச்சிசிஎஃப் வந்து நமக்கு என்னது 4. ஓகேவா, 4 ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் வந்து 12 இன்ட்டு செகண்ட் நம்பருக்கு என்னது 16. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 4 4 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 12 4 48. ஓகேவா, 12 4 பெருக்கணும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், எல்சிஎம் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஓகேவா, 48. இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து செய்யலாம். ஓகேவா, ஆன்சர் வந்து 48. இன்னொரு மெத்தட் என்ன, நம்ம வந்து டானா வகுத்தல். ஓகேவா, இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த 2 நம்பர் இருக்கலாம், நம்ம இந்த 2 நம்பர் தான் இப்போ இந்த 2 நம்பரை போட்டால் நமக்கு ஹச்சிசிஎஃப் வந்து என்னது 4. இந்த 2 நம்பருக்கு வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2 நம்பருக்கு இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12, 16, 6 2 12, 8 2 16, 3 2 6, 4 2 8, அடுத்தது 3 2 4. ஓகேவா, இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 பெருக்குனா 6 3 18, இது 1 1 3 3 48. ஓகேவா, இதை இப்படி இந்த டானா வகுத்தல் போட்டாலும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாலையும் போடலாம். இரு எண்களின் இந்த ஃபார்முலா என்னன்னா 2 எண்களுடைய பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப் அப்படிம்போம். அதுதான் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இந்த 2 எண்களுடைய பெருக்கல் பலன். ஓகேவா, இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது இந்த 2 நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்சிஎம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும்.